வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 6 மணிக்கு மேல் தேர்தல் குறித்து பேட்டியளிக்க கூடாது என சத்யபிரதா சாஹூ உத்தரவு. அரசியல் கட்சி தலைவர்கள் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்தல். வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து தொடர்பாக எந்த ஆணையும் பிறப்பிக்கப்படவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம். வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தொன்னூற்று 7 மக்களவை தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்வு. அனல் பறக்கும் வாக்கு சேகரிப்பில் அனைத்து கட்சி தலைவர்கள் தீவிரம். இஸ்லாமிய மாப்பிள்ளை அலங்காரத்துடன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் அமைச்சர் ஜெயக்குமார். பணப்பட்டுவாடா செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தனக்கு மாலை மரியாதை கிடைப்பதற்காக சசிகலாவை ஜாமீனில் எடுக்கவில்லை. டிடிவி தினகரன் மீது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றச்சாட்டு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். 6 மணிக்கு மேல் தேர்தல் பற்றி பேட்டியளிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து இன்று மாலையுடன் தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்கிறது. இதனால் 6 மணிக்கு மேல் தேர்தல் பற்றி பேச தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தடை விதித்துள்ளார். அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் 6 மணிக்கு மேல் ஊடகங்களில் தேர்தலை பற்றி பேசக்கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார். வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து தொடர்பாக எந்த ஆணையும் பிறப்பிக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள தேர்தல் ஆணையம், வேலூர் மக்களவைத் தேர்தல் ரத்து தொடர்பாக எந்த ஆணையும் பிறப்பிக்கப்படவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் ஷெய்பாலி சரண் வெளியிட்டுள்ள செய்தியில், தேர்தல் ரத்து என்று பரவிய தகவல் வதந்தி என்று தேர்தலை ரத்து செய்யும் உத்தேசம் எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதுபோன்ற வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் இன்றுடன் பிரச்சாரம் நிறைவடைவதை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. இந்நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நாகை மற்றும் திருவாரூர் தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஈரோடு தொகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். இதேபோன்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் நெல்லை மற்றும் தென்காசியில் அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பணப்பட்டுவாடா செய்வோர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து அமைச்சர் ஜெயக்குமார் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு வித்தியாசமான மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவும் அமமுகவினரும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பணப்பட்டுவாடா செய்வோர் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.
நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவுடைய அலை, புரட்சித்தருடைய அலை வீசிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அலையில் திமுக கூட்டணி இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் நேற்றைக்கு இரவு சென்னையிலே முழுமை அளவுக்கு திமுகவும் அமமுகவும் எல்லாம் ஒரு ஓட்டுக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இன்று மாலையுடன் பிரச்சாரங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர் இறங்கியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலின் அதிமுக தென் சென்னை வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னை கே நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரிக்கும் விதமாக கூட்டணி கட்சி தொண்டர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஜெயவர்தன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற 18 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கு. தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க. மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? மக்களின் ஆதரவு எப்படி இருக்கு சார்? நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஸோ எவ்வளோ உற்சாகமான வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் மட்டும் பார்க்குறீங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கோட்டை என்கின்ற வேகத்தில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றது. இப்போ நம்ம கடந்த 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ESCC மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் தான், ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அது எய்ம்ஸுக்கு நிகரான மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் என்பதாக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி நம்ம லேபர் மினிஸ்டர்லாம் பார்த்துட்டு, அதன் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபாய் நிதி பெற்று 450 படுக்கை கொண்டு மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாடு திறந்து வைத்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்முடைய பகுதியில் செய்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களோட அரசு செய்திருக்கக்கூடிய மக்கள் பணி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய தொகுதி மட்டுமல்ல, இந்த 40 தொகுதியிலும் இந்த மக்கள் நலன் பயக்கக்கூடிய கூட்டணி அமோக வெற்றி பெறும். நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில். சரி, எந்த மாதிரியான உறுதிமொழிகள் வைத்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் மேற்கொள்றீங்க? அந்த உறுதிமொழிகளுக்கு மக்களின் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஒரு நல்ல ஒரு கேள்வி. இப்போ ஊரூர் குப்பத்தில் இப்போ பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஊர் ஆளுங்க எல்லாருமே சொல்லும்போது தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுத்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர்கிட்ட பேசி அதன் வாயிலாக பார்த்திங்கன்னா நம்ம பாதாள சாக்கடை திட்டம் அமைச்சோம். நம்ம அங்கே உள்ளாகரம் புழுதிவாக்கமில் மே மாதம் தான் ஓப்பன் பண்ண வேண்டியது பாதாள சாக்கடை திட்டம். கோரிக்கை வைத்ததன் பேரில் தொடர்ந்து எல்லோ மினிஸ்டர் அண்ணகிட்ட பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி அதன் வாயிலாக பார்த்திங்கன்னா நம்ம February மாதமே ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம நிதி பெற்றுவிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா MRTS மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம், அதுக்கு இசைவு பெற்றது நான் தான். அதுக்கப்புறம் ஃபண்டிங் பெற்றது நான் தான். ஸோ இப்போ அது ஒரு 3 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், 4 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை ஒரு பாதுகாப்பான நகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்திங்கன்னா அவ்வளோ இடத்துல CCTV கேமரா மாண்புமிகு தலைமையில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஸோ இப்போ பல்வேறு விஷயங்கள் நம்ம மகளிர் மேம்பாட்டுக்கு, தாய்மார்கள் மேம்பாட்டுக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா அவங்களோட நலனை பேணி காக்கின்ற அரசு நம்ம புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக தாய்மார்களோட ஓட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம EDMK மட்டும்தான். நிச்சயமாக, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் வைத்து மக்களிடம் வாக்குகள் சேகரித்து வருவதாகவும், அதிமுக தென்சென்னை பகுதியில் அமோக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெயவர்தன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். மாலைமுற செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் நந்தினி. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என திருச்செங்கோடு பிரச்சார கூட்டத்தில் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர், தங்களுடைய வேட்பாளர் சரியில்லாதவர் என ஆதாரத்துடன் நிரூபித்தால் அவரை பதவியிலிருந்து நீக்கவும் தயங்க மாட்டேன் எனவும் கூறினார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தொலைக்காட்சி இருக்கு. அதனால நம்மளை காட்ட மாட்டாங்க. நம்ம யாருன்னு காட்டுறது ஏப்ரல் 18 தான். தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தெய்வம் என்றாலும் விட மாட்டேன். அதுதான் எங்களுடைய கட்சியுடைய தனித்தன்மை. யாருடனும் நாங்கள் கூட்டு செல்வோம். ராகுல் காந்தி போறீங்களா?
இவங்க கூட போட்டுக்கிறீங்களா? இல்லையே. எங்களுடைய கூட்டணி அசைக்க முடியாத கூட்டணி. ஒரு முறை இது அமைந்து விட்டால் அசைக்க முடியாது. அந்த கூட்டணி இதுதான். தனக்கு மாலை மரியாதை கிடைப்பதற்காகவே சசிகலாவை தினகரன் இதுவரை ஜாமீனில் எடுக்கவில்லை என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நீட் தேர்வை எதிர்த்து அதிமுக தான் முழுமையாக போராடியதாகவும் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் நாடகமாடி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தினகரன் கட்சி உள்பட எதிர்க்கட்சிகளுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தனக்கு மாலை மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே சசிகலாவை டிடிவி தினகரன் இதுவரை ஜாமீனில் வெளியே எடுக்கவில்லை என்று கூறினார். இன்னைக்கு ஒரு நாடகத்தை போடுறாங்க. ஸ்டாலின் ஒரு நாடகத்தை போடுறாரு. அதிமுக அரசு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் சொல்வதற்கு அருகதை இருக்கு. நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றது என்ன காரணம்னா, மத்தியில் நாங்கள் அங்க வைக்க போறோம், மத்திய ஆட்சியில் நாங்கள் பங்கு வர போறோம், எங்களுடைய அழுத்தம் அதிகம் இருக்கும். அவங்களை வெளியெடுக்க என்ன முயற்சி எடுத்தாரு? இதை நான் கேட்கல. எல்லாம் அங்க இருக்கிற தினகரன் பின்னாடி இருக்க அத்தனை பேரும் கேட்கறாங்க, ஏன் இவர் வெளியெடுக்க மாட்டாரு? அவருடைய எண்ணம் அவங்க உள்ளே இருக்கட்டும். கட்சி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது தலைவராகி நமக்கு மாலை மரியாதை, சால்வை, கோஷங்கள், வாழ்க கோஷங்கள் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். நம்ம திறந்த ஜீப்பில் போயிட்டே இருக்கணும். அவங்க வந்துட்டாங்கன்னா திறந்த ஜீப்பு நமக்கு கிடைக்காது, நம்ம முன் ஜீப்பில் போகணும். அதுக்காக தினகரன் நாடகம் போடுறாரு. திமுக வேட்பாளர் கனிமொழி தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாகைக்குளம், வர்த்தக ரெட்டிப்பட்டி, பொட்டலூரணி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஒட்டப்பிடாரம் தொகுதி திமுக வேட்பாளர் சண்முகையாவும் கிராமம் கிராமமாக சென்று ஆதரவு திரட்டினார். இதனிடையே கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடி கிருஷ்ணராஜபுரத்தில் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவின் 2 முழக்கங்களான ஆதிக்கவாசிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம் என கூறினார். மத்திய அரசுக்கான 22 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், ஆட்சி மாற்றம் வந்த பின் ஓராண்டில் அனைத்து இடங்களும் நிரப்பப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். மத்திய அரசு பணிகள் இந்தியா முழுவதும் 22 லட்சம் பணிகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் 22 லட்சம் பணிகளையும் இடங்களையும் நிரப்புவோம் என்று கால கெடுவோடு உறுதியை தந்திருக்கிறோம். ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். நாம் அதைத்தான் சொல்லுகிறோம். திமுக கழகத்தின் முழக்கம் என்ன? பொதுமக்களின் முழக்கம் என்ன? தன்மானம் உள்ளவர்களின் முழக்கம் என்ன? ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். தில்லியிலே இருக்கிறவர்கள் ஆதிக்கவாதிகள், தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்கள் அடிமைகள். வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக வீடுகளில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் உள்ள திமுக உறுப்பினர் தர்மலிங்கம் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் வைத்திருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தர்மலிங்கம் வீட்டிற்கு சென்ற வருமான வரித்துறையினர் 5 மணி நேரம் சோதனை நடத்தினர். சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று சேலம் 24வது கோட்டம் பிள்ளையார் நகர் பகுதியில் உள்ள அதிமுக உறுப்பினர் முத்துசாமி வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் வந்தது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் முத்துசாமி வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பத்தை சேர்ந்த திமுக மாவட்ட அவைத் தலைவர் திராவிட பக்தன் என்பவர் வீட்டில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திராவிட பக்தன் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையில் பணம் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தெரிகிறது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு வாக்கு கேட்டு சிவகாசி அருகே நடைபெற்ற ஊர்வலத்தில் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மாணிக்கம் தாகூர் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக கை சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு சிவகாசி அருகே திருத்தங்கலத்தில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியினர் ஊர்வலத்தில் ஈடுபட்டனர். பெரியார் சிலை முன்பு தொடங்கிய ஊர்வலம் நகரின் முக்கிய வீதி வழியாக சென்று அண்ணா சிலை முன்பாக நிறைவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக போன்ற கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை ஒட்டி நாள்தோறும் சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் பரதநாட்டியமும் திருமுறை இன்னிசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டன. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஒட்டி தியாகராஜர், கமலாம்பிகை, கந்தர் சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை தேரை வடம் பிடித்து இழுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தேரோட்ட நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மிஸ் கூவாகம் அழகியாக தருமபுரியை சேர்ந்த நபீசா தேர்வு செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இதில் கண்களுக்கு விருந்தாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான மிஸ் கூவாகம் அழகி போட்டி 3 சுற்றுகளாக நடைபெற்றது. இதன் இறுதிச் சுற்று போட்டியில் 15 பேர் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்களது நடை, உடை, பாவனை ஆகியவற்றை கணக்கிட்டு மிஸ் கூவாகம் அழகி தேர்வு செய்யப்பட்டது. இதில் தருமபுரியை சேர்ந்த நபீசா மிஸ் கூவாகம் பட்டத்தை தட்டிச் சென்றார். இவரை தொடர்ந்து கோவையை சேர்ந்த மடோனா 2வது இடத்தையும், பவானியை சேர்ந்த ருத்ரா 3வது இடத்தையும் பிடித்தனர். அவர்கள் அனைவருக்கும் கிரீடம் சூட்டப்பட்டு மிஸ் கூவாகம் அழகி பட்டம் வழங்கப்பட்டது. செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களை கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கும் சூரியகாந்த புயல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. சூரியனை தொடர்ந்து கண்காணிக்கும் நிலையமான கொடைக்கானலில் உள்ள வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் சூரிய புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கண்காணிக்கும் ஒரு நிலையமாகும். 11 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகமாக காணப்படும் இந்த சூரிய புள்ளிகளின் சுழற்சி எண்ணிக்கை தற்போது 24 முடிந்து 25ஆம் சுழற்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. வழக்கத்தை விட பெரிதாக சூரிய புள்ளிகள் இந்த 25ஆம் சுழற்சியில் தென்படுவதால் அதிர்ச்சி அடைந்துள்ள விஞ்ஞானிகள் இவ்விளைவால் சூரியகாந்த புயல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும், அவ்வாறு ஏற்பட்டால் செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளனர். மேலும் தொடர்ந்து இந்த சூரிய புள்ளிகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்பதால் மதுபானங்களை வாங்குவதற்கு மது பிரியர்கள் குவிந்துள்ளனர். தமிழகத்தில் நாளை மறுநாள் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனை ஒட்டி நாளை முதல் 3 நாட்களுக்கு அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட உள்ளன. இதனால் போதுமான அளவு மதுபானங்களை வாங்குவதற்கு அந்தந்த பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் மது பிரியர்கள் குவிந்துள்ளனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் உள்ள மதுபான கடையில் மது பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. எப்படியும் மதுபானம் வாங்கியே தீர வேண்டும் என்ற நினைப்பில் காத்திருந்து மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். ஒரு சிலர் 3 முதல் 5 பாட்டில்கள் வரை மதுபானங்கள் வாங்கிச் சென்றனர். கோத்தகிரி அருகே காட்டெருமைகள் சாலைகளில் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகின்றன. கோத்தகிரி அருகே உள்ள கடைகம்பட்டி சாலையில் அதிக அளவில் காட்டெருமைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கின்றன. இரவு நேரங்களில் காட்டெருமைகள் சாலையிலேயே நின்று கொண்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இரவு நேரங்களில் மேரக்காய் எனப்படும் செடிகளை நாசம் செய்யும் காட்டெருமைகள் பகல் நேரங்களில் தேயிலை தோட்டத்தில் உலா வருவதால் தொழிலாளர்கள்
தொழிலாளர்கள் பயத்துடனே வேலை செய்வதாக தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் காட்டெருமைகளை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்பதே கோத்தகிரி பொதுமக்களின் எதிர்ப்பாக உள்ளது. உடுமலை அருகே கிணற்றில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் கனியூரில் உள்ள கிணற்றில் குளிப்பதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த அஜய், ஜீவானந்தம், சந்தோஷ் ஆகியோர் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று அஜய், ஜீவானந்தம் ஆகியோரின் உடல்களை மீட்டனர். இதனையடுத்து சந்தோஷ் என்ற சிறுவனின் உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே கிணற்றில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே புங்கம்பள்ளியில் உள்ள மாந்தோப்பில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த கல்குவாரியில் நந்தகுமார் என்ற பள்ளி மாணவன் தவறி விழுந்துள்ளான். அவரை காப்பாற்ற கதிரேசன் என்ற மாணவன் முயற்சித்துள்ளார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இருவரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டு வந்து மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.